ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நாளைக்கு அதாவது திங்கட்கிழமைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அதாவது இப்போ வர இருக்கிற வாரங்களில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதாவது இப்போ நெகட்டிவ் நியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் இண்டியாவோட கிராஷ் நடந்தது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்கிறதுக்கான ரெண்டாவது ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால் இப்போ நாளைக்கு வீக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது ரொம்பவே ஒரு பதற்ற சூழ்நிலையில் இருக்கிற பங்கு சந்தையாக இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்க்கும்போது மேஜராக சப்போர்ட்னு பார்த்தம்போது 24,641 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,545, செகண்ட் சப்போர்ட் 24,486, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரை 24,390. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,795 மேஜர் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,834, ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் 24,892, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 24,950 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இப்போ கன்சல்டேஷன் ஜோனு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,641க்கும் 24,795க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். அதாவது கன்சால்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இன்ட்ராடேவை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்பில் நம்ம ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுப்போம். அதாவது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே மார்க்கெட் அவர்ஸில் இதெல்லாம் ஃப்ரீ அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 55,675 கிட்டத்தட்ட எஸ்டர்டே லாஸ்ட் டே போன ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஹை தான் நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 55,858, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 55,973, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56,155. இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,379 மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 55,195 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் கீழே பிரேக் அவுட் பண்ணதுனா 55,000 ரவுண்ட் ஃபிகர் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 54,900 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் அண்ட் நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 55,379 55,675 இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதாவது கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். மிட் லைனை பொறுத்தளவுக்கு 55,492 மிட் லைனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின்னிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,411 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிக்கிறோம் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,453, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,505, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,562. இப்போ ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற பார்க்கும்போது மேஜர் சப்போர்ட் அப்படின்னா 26,260 மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 26,167, செகண்ட் சப்போர்ட்டு 26,110, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,069. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது 26,260க்கும் 26,411 இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அதாவது மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,318. ஒன்ஸ் 26,318க்கு மேலேயோ இல்லை 26,318க்கு கீழே இருக்கும் ஒரு பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் பேக் டெஸ்ட் அண்டு பேப்பர் ட்ரேடிங்க்கு மட்டும் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த ஒரு ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்றைக்குமே ஓன் ட்ரேடாக எடுங்க. யாரும் சொல்லி நீங்கள் ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் பை பண்ண வேணாம். நம்ம செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்களும் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய அனுபவத்தில் பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் என்ட்ரி எக்ஸிட் வரலையும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.